நம்மை உணர்த்துகிறார். ஏன் தெரியுமா நம்மை உணர்த்துகிறார்? பல நேரத்தில் கர்த்தர் நம்மை உணர்த்தும் பொழுது நம்ம அந்த உணர்த்துதல் என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் நம்மை நிராகரிக்கிறார் என்று நினைக்கிறோம். கர்த்தர் நம்மை உணர்த்த காரணம், அன்னுடைய சமூகத்தில் ஆண்டவர் இந்த காரியத்தெல்லாம் நீர் எனக்கு உணர்த்தினீர், இதையெல்லாம் என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை தகுதிப்படுத்துங்க என்று சொல்லும் போது கர்த்தர் நம்மை உணர்த்தி நம்மை தகுதிப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்மை குற்றப்படுத்துகிறது இல்லை, சாத்தான் நம்மை குற்றப்படுத்துகிறான். நம்மை ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்கள் இல்லை என்று சொல்லி நம்மை குற்றப்படுத்துகிறான். ஆனா கர்த்தர் என்னை உணர்த்தி என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானாய் மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்க. நீங்கள் செபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உணர்த்துகிறார், நம்மை ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக நம்மை உணர்த்தி இந்த காரியங்களை தவறு இருக்கு மகனே, இந்த காரியங்களை சீர்செய்து நீ ஆண்டவருடைய சமூகத்தை திரும்ப மகளே என்று சொல்லி நம்மை உணர்த்தி அவருடைய இரத்தத்தினால் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை நீதிமான்களாய் மாற்றி நம்மை ஆசீர்வாதத்துக்கு என்னவா மாற்றுகிறார்? பாத்திரவானாய் மாற்றுகிறார். இன்னொரு புறத்தில் சாத்தான் என்ன செய்கிறான் தெரியுமா? சில காரியங்களை நமக்கு காண்பித்து இதெல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கு, இதனால நீ ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான் அல்ல, நீ பேசாத வார்த்தையா, நீ செய்யாத கிரியைகளா, இதை சொல்லி 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 நமக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவை என்ன செய்கிறான்? அவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிஸ்டன்ஸ் பெரிதாக்கி கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரோடு சஞ்சரித்தார்கள், ஆதாமும் ஏவாளும் கர்த்தரோடு பேசினார்கள். ஆனா எப்போது பாவம் வந்ததோ ஆதாமும் ஏவாளும் என்ன செய்தார்கள்? தங்களை ஒழித்து கொண்டார்கள். அப்ப ஆண்டவர் நேரா ஏதேன் தோட்டத்துக்கு வருகிறார். ஆண்டவர் ஆதாமும் ஏவாளும் என்ன செய்தார்கள் என்று அறிந்திருந்தார், எங்கே ஒளிந்திருக்கிறார்கள் என்று அறிந்திருந்தார். வந்த உடனே ஆண்டவர் ஆதாமை பார்த்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அங்க அவன் சொல்ல, ஆண்டவரே நான் ஒளிந்திருக்கேன். பலர் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் உணர்த்தப்படுவதற்கு பயந்து ஒளிந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை உணர்த்துவதற்கு காரணம் நமக்கு நீதியின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாய் மாற்றுவதற்காக தான். ஆமென் சொல்லுங்க. பலர் ஆராதனை விட காரணம், பலர் செபத்தையும் தனி செபத்தையும் வேத வாசிப்பையும் விட காரணம் என்ன தெரியுமா? நான் செபிக்கும் போது உணர்த்தப்படுகிறேன், ஆனால் உணர்த்தப்படுவதற்கும் குற்றம் சாட்டப்படுவதற்கும் வித்தியாசம் தெரியாம நான் உணர்த்தப்படும் போது ஓ கர்த்தர் என்னை குற்றம் சாட்டுகிறார், இதெல்லாம் இருக்கிறதுனால என் வாழ்க்கையில் என்னை ஆசீர்வதிக்க மாட்டார் என்று சொல்லி நான் உணர்த்தப்படும் போது கர்த்தர் என்னை குற்றம் சாட்டுகிறார் என்று சொல்லி நம் செபத்தை விடுகிறோம், நம்ம செபத்தை விடுகிறோம், ஆராதனை விடுகிறோம், வேத வாசிப்பை விடுகிறோம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நமக்கும் தேவனுக்கு ஒரு பெரிய ஒரு கேப் வந்துடுது. அப்புறம் ஆண்டவர் வந்து கேட்கிற, எங்கப்பா இருக்கிற ஆதாமே, ஏவாளை எங்க இருக்கிற? ஆண்டவரே நான் ஒளிந்து இருக்கிற ஆண்டவரே. பலர் ஒளிந்து இருக்கிறோம், ஆராதனை விடு